அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் பார்த்திங்க அப்படின்னா அதீத நன்மையை நமக்கு ஏற்படுத்தும். அதிலும் நாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. பலரும் பலவிதமான இறை வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரிங்க, ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாயம். இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பட்சத்தில் குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருள் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் சரி நம்மளுடைய சந்ததியினருக்கும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி என்று நாம் எந்த விரத வழிபாடுகளை மேற்கொள்கிறோமோ பூஜைகளை மேற்கொள்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாடு மேற்கொள்ள முடியாதவங்க குலதெய்வ கோவிலுக்காவது சென்று அந்த குலதெய்வத்தை தரிசனம் செய்து விட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒன்றாகவே பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த குலதெய்வ வழிபாட்டை நாம் எளிமையாக வீட்டில் எப்படி செய்கிறது, இந்த குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்த காரியம் கைகூட சித்ரா பௌர்ணமி அன்று நாம் நம்மளுடைய குல தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு நாள். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவை காரிய சித்தியை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் உயிராற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுகிறது. அத்தகைய சந்திரனுக்குரிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சித்ரா பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாக்கி கொடுக்கும். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்திலேயே இணைந்து வருவது இன்னும் சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்க பரிகாரத்தை நாம செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும் என சொல்லப்படுகிறது. பௌர்ணமி அன்று சந்திரனின் ஒளிகற்றைகள் நம்முடைய உடல்ல பட வேண்டும் என்பதாலேயே கிரிவலம் செல்லும் முறை ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது. இது குலதெய்வத்திற்கு நாம் ஏற்றி வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்குகளை ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன நாம் வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்கிறார் ஆன்மீக நிபுணர்களும் சரி புராணங்கள்லையும் சரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சித்ரா பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருகிறது. இந்த நாளில் வீட்டின் பூஜை அறையில் அப்படி இல்லைன்னா நடுகூடத்தில் தரையில் தேங்காய் ஒன்றை வைத்து கொள்ளுங்க. தேங்காய் சிவனினுடைய அம்சம் அப்படிங்கிறதுனாலையும் தூய்மை தெய்வீகத்தின் அடையாளம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பூஜைக்கு தேங்காய் பயன்படுத்துகிறோம். இந்த தேங்காய் நகர்ந்து விடாமல் ஏதாவது ஒரு தடுப்பு வைத்து அசையாமல் நிற்க வைத்து விடுங்க. அதன் மீது ஒரு மண் அகல் விளக்கை வைங்க. விளக்கு கீழே விழுந்து விடாமலும் நகர்ந்து விடாமலும் இருக்க தேங்காயின் மீது சிறிது மஞ்சள் கலைத்து வைத்து அதன் மீது அந்த மண் விளக்க வைக்கிறது சிறப்புக்குரியது. இந்த விளக்கின் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு எந்த எண்ணெய்க்குள் 7 மல்லிகைப்பூ அல்லது ஆவாரம் பூ 2ல் ஏதாவது ஒன்றை போடுங்க.
அதே மாதிரி சிறிது பச்சை கற்பூரத்தையும் போட்டு விளக்கை ஏற்றணும். இந்த விளக்கு ஏற்றும் போது தேங்காயின் குடுமி மற்றும் விளக்கினுடைய சுடர் ஆகியவை கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைத்து விளக்குகளை ஏற்ற வேண்டும். நெய்வேத்தியமாக எது வேண்டுமானாலும் படைக்கலாம். எதுவும் செய்ய முடியலை அப்படின்னாலும் வெறும் பழம் மட்டுமே வைத்தும் நாம் படைக்கலாம். இந்த விளக்கினை சித்ரா பௌர்ணமி அன்று காலை, மதியம், மாலை என 3 வேளையும் ஏற்ற வேண்டும். காலையில் குளித்துவிட்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். மாலையிலும் எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஆனால் பகலில் மட்டும் 12 மணி முதல் 12:30 ஆகிய நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த விளக்கினை ஏற்றலாம். விளக்கினை ஏற்றி வைத்து விட்டு அதற்கு முன்பு தங்களின் கோரிக்கை எதுவாக இருக்கிறதோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அல்லது விளக்கின் முன் அமர்ந்து நீங்களே விளக்குடன் மனம் விட்டு பேசி தங்களின் கோரிக்கையை முன்வைக்கலாம். இந்த விளக்கு 3 வேளையும் ஏற்றும் போது குறைந்தது 1 மணி நேரமாவது எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். 3 வேளையும் ஏற்றிவிட்டு அந்த விளக்கையையும் தேங்காயையும் பத்திரமாக எடுத்து வைத்து அடுத்த பௌர்ணமிக்கும் இதேபோல் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. அனைத்து பௌர்ணமியிலையும் இந்த வழிபாட்டினை நாம் செய்யலாம். ஒருவேளை அந்த தேங்காய் சேதம் அடைந்ததோ இல்லை அழுகியோ விட்டால் அது ஓடும் தண்ணீரில் போட்டுவிட்டு வேறு தேங்காய் வைத்து வழிபடலாம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுறதுனால நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவை நீங்கி தெய்வீக சக்தி நம்முடைய வீட்லையும் நம்மளுடைய உடல்லையும் நிறைய துவங்கும். அதே மாதிரி இதனால் பல மாற்றங்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் நடந்து படிப்படியாக நீங்கள் முன்வைத்த காரியம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது குல தெய்வத்திற்கு ஏற்ற ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் கோவிலுக்கு செல்லும் போது நல்ல அதிர்வலைகள் நம் மீது பட்டு நம்மை வாழ்க்கையில் செம்மையுற செய்யும் என்பது நம்பிக்கை. கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயே கோயிலாக பாவித்து நாமே பூஜைகளும் வழிபாடுகளும் தாராளமாக மேற்கொள்ளலாம். மற்ற நாட்களை விட சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு பன்மடங்கு வீரியம் அதிகம். இது தொடர்பாக அர்ச்சகர்கள் கூறுவது என்ன அப்படின்னா, சித்திரை மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அதிகம். சித்திரை திங்கள் விழா என்பது சூரியனினுடைய நகர்வு நிலையை கொண்டு தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை மாத வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால செடி கொடிகள் பூத்து குலுங்குகின்ற காலமாகவே அமைகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்திடுங்க. முதல் நாளே இல்லத்தை துடைப்பதால் கூட்டி சுத்தமாக்கி தண்ணீரை விட்டு நன்றாக பூஜை அறையில் துடைத்து விட்டு இடுங்க. அதே போல பூஜை அறையிலும் இருக்கக்கூடிய சுவாமி படங்களையும் துடைத்து வைத்திருங்க. பிறகு சுவாமி படங்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு தொடுத்து வைத்த மலர்களால் அலங்கரிக்கணும். சித்ரா பௌர்ணமி நாள் தங்களுடைய குல தெய்வத்தை வணங்குறதும் அதே போல தங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை உகந்த மலர்களை கொண்டு அலங்கரித்து அடுத்து வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் எவரேனும் கடந்த தலைமுறைகளில் கன்னி பெண்ணாகவோ கர்ப்பிணியாகவோ இறந்து உயிரிழந்திருங்க அவர்களுடைய படங்கள் இருந்தால் அந்த படங்களுக்கு சந்தன குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரிங்க. தெய்வம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்வது தான் சித்ரா பௌர்ணமி நாளினுடைய மிக முக்கியமான வழிபாடு. இந்த நாளில் மறக்காம விளக்குகளை ஏற்றி இந்த தெய்வங்களை வழிபடுவதும் காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், எலும்பச்சி சாதம் என நைவேத்தியம் செய்கிறது நல்லது. காகத்திற்கு உணவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தாருக்கு நைவேத்திய பிரசாதத்தையும் விளங்குங்க. அதே போல மாலையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்க. வீட்டு வாசல்ல 2 அகல் விளக்குகள் கொண்டு விளக்குகளை ஏற்றுங்க. மீண்டும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வங்களுக்கு தீப தூப ஆராதனை செய்யுங்க. முடிந்தா குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. மாலை பூஜையில் பயிர் வகைகள் கொண்டு சுண்டல் மற்றும் கேசரி, சர்க்கரை பொங்கல், அவல் பாயாசம் என ஏதேனும் ஒன்றை கொண்டு நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கும் விளங்குங்க. அப்படியே வீட்டு வாசல்ல இருந்தபடி சந்திர தரிசனத்தையும் மேற்கொள்ளுங்க. மனதார சந்திர பகவானிடம் வேண்டிக் கொள்ளுங்க. முக்கியமாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது எலும்பிச்சை சாதம் அன்னதானமாக விளங்குங்க. வீட்டில் இதுவரை இருந்த தரித்திர நிலை மாறும். இல்லத்தில்
இதுவரை இருந்த சண்டை சச்சரவெல்லாம் போய் மகிழ்ச்சியும் குதூகலமும் குடிகொள்ளும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமியை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்தது. அது தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேலும் வளமாகவும் செழுமையாகவும் மாற்றும். அதனால் தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.